கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே காதல் பிரச்சனையில் ஒரு பெண் தனது தோழியையே கொலை செய்திருக்கிறார். குற்றம் வெளிவந்ததால் கொலை செய்த பெண்ணும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நடந்தது என்ன? பூங்குழலி, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா. செவிலியர் முடித்திருக்கிறார், பயிற்சி முடித்திருக்கிறார். பன்ருட்டியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தபோது அதே மருத்துவமனையில் சித்ரா என்ற ஒரு பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது. இருவரும் நெருங்கி பழகி வந்தார்கள். இவர்கள் நெருக்கம் வந்து அந்த மருத்துவமனையிலே மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இந்நிலையில் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி திவ்யா தனது வீட்டில் நான் சென்னைக்கு செல்கிறேன், அங்கு பணியாளர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் பெற்றோர்கள் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி காடாம்புலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் காணாமல் போன அந்த பெண்ணை பற்றி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் திடீரென நேற்று இரவு கீழ்காங்கேயத்தை சேர்ந்த சித்ரா, அந்த திவ்யாவின் தோழியை விசாரித்த போது திவ்யாவை தான் கொலை செய்ததாகவும், குறிப்பாக 2 பெண்களுக்கும் மது அருந்து பழக்கம் செவிலியர் பயிற்சியின் போதே இருந்துள்ளது. அதை காரணம் காட்டி திவ்யாவை அழைத்து சென்று மது அருந்தலாம் என்று இந்த பெண் கூறி அழைத்து சென்று அவருக்கு மதுவில் எலி மருந்து கலந்து கொடுத்து அவரை கொலை செய்து ஆற்றின் பன்ருட்டி அருகே உள்ள காமாட்சிப்பேட்டை என்ற இடத்தில் கெடிலம் ஆற்றில் வந்து புதைத்திருப்பது வாக்குமூலமாக காவல்துறையிடம் தெரிவித்திருக்கார். இதை கேட்ட காவல்துறை வட்டாரமே பெரிய அளவில் அதிர்ந்து போனது. ஆனால் அவர் ஏதோ உளறுகிறார் என்று முதல் காவல்துறை விசாரணையில் வந்து சரியாக எடுத்துக்கொள்ளாமல் தீவிரமாக நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து இன்று காலை வரை விசாரணை மேற்கொண்டதில் சம்பவ இடத்துக்கே அழைத்து சென்று காவல்துறையை அந்த உடல் இருக்கும் இடத்தை வந்து காண்பித்திருக்கிறார் சித்ரா. இது காவல்துறை உடலை பார்த்த பிறகுதான் சித்ரா கொலை செய்தது உறுதியாக்கப்பட்டது. அதன் பிறகு சித்ராவிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் திவ்யாவின் செல்போனை தான் ஸ்ரீகாங்கேயம் பகுதியில் மறைத்து வைத்திருப்பதாகவும், அந்த இடத்திற்கு சென்றால் மற்ற விவரங்களை தெரிவிப்பதாகவும் காவல்துறை தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறை சித்ராவை அழைத்துக் கொண்டு கீழ்காங்கேயம் குப்பத்திற்கு சென்றுள்ளார்கள். கீழ்காங்கேயம் குப்பத்தில் உள்ள முந்திரிக்காட்டில் திவ்யாவின் செல்போனை தேடிக்கொண்டிருந்த போது சித்ரா திடீரென காவல்துறை ஏற்பட்டு அருகில் உள்ள தரை கிணற்றில் குதித்து விட்டார். தரை கிணறு என்பது 150 அடி ஆழத்திற்கு கீழ் இருப்பதால் தற்போது சித்ரா உள்ளே என்ன ஆனார் என்று தெரியவில்லை. காவல்துறை தொடர்ந்து அவரை மீட்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறை வைத்து கேட்டுக்கொண்டார்கள். தீயணைப்புத்துறை 20 ஆண்டு காலமாக பயன்படுத்தாத இந்த கிணற்றில் உள்ளே இறங்குவது சாத்தியம் இல்லை, விஷவாயு இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தற்போது விஷவாயு இருக்கிறதா என்று அங்க ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூங்குழலி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.